அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி, கோபி, பாக்கியா 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சந்தோஷமா இருந்ததை பார்த்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ராதிகா ஒரு பக்கம் கிச்சன்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ராதிகாவை கடுப்பேத்தோன்னு நினைச்சு நம்ம ஈஸ்வரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுற மாதிரி கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாங்க. இதை பார்க்கவே கண்குளிராக இருந்துச்சு. பார்க்குற எல்லாரும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா அப்படி இப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவை கடுப்பேற்றுற விதமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சதை கண்டுக்காத நம்ம ராதிகா ஒரு பக்கம் உள்ளே போக பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஏய் நெல்லு ராதிகா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கேட்கலையா? இல்லை நான் பேசுனதெல்லாம் ஒட்டுக்கிட்டு தான் கேட்காத மாதிரி போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து, என்ன நீங்கள் பேசுனதே 7 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்தி கத்தி பேசுனீங்க, இதை வேற நான் ஒட்டு வேற கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஏய் யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கொஞ்சமாச்சும் மரியாதையாக பேசு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு? நான் பட்டு போகிறல அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிளம்புறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நில்லு, கோபி உங்ககிட்ட பேசினா இல்லையா? ஆர்டர் எடுத்து 2 பேரும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இதே போல் திரும்ப திரும்ப நிறைய ஆர்டர் எடுத்து 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் செய்ய போகிறாங்க. நீ இருக்கிறதுனால தான் என் பிள்ளையோட கோபியோட வாழ்க்கையே சந்தோஷமாக இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு நீ அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, என்னை அனுப்பி விட்டுட்டு பாக்கியாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ராதிகா கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஆமாம், நீ இல்லைனா தான் என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே சட்டுன்னு கோவப்பட்ட ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, வெக்கமாக இல்லை உங்களுக்கு இப்படி பேச? வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியோட பேச தெரியல. உங்கள் பிள்ளை எந்த வாழ்க்கையும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இப்படி இருக்க காரணமே நீங்கள் தான். உங்களை மாதிரி ஊருக்கு 2 அம்மா இருந்தாங்கன்னா ஊரே விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் வந்து, ஏய் கொஞ்சமாச்சும் மரியாதையாக பேசு, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியுதா? தெரியுது. கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் தான் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா பதிலடி கொடுத்துட்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் வேறு மாதிரி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் வராங்க. பாக்கியா வர்றது கூட தெரியாமல் நம்ம ஈஸ்வரி இனியா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அதை கேட்டு நம்ம கோபி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.